ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா, ஸ்கோர் கிளவரோட கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு April 30, 2026 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிபி. நானும் ஸ்கோர் கிளவரோட கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் தான். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண போற கான்டென்ட் எல்லாமே டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் PDF பை ஸ்கோர் கிளவர்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். ஆமா, இந்த PDF ரொம்ப கன்சைஸா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா மற்ற டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் இதுல இருந்து தான் எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. சொல்லப்போனா ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல அரௌண்ட் 80% கொஸ்டின்ஸ் ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. எக்ஸாக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக நடந்த SBI PO 2025 எக்ஸாமில் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சோர்ஸான அஃபேர்ஸ் கிளவுடை விட ஸ்கோர் கிளவர் 4 கொஸ்டின்ஸ் அதிகமாக கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபுல் டைம் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி மற்ற சோர்ஸஸை விட 5 டைம்ஸ் வால்யூம் கம்மியாக ஆனால் பர்ஃபார்மன்ஸில் டாப்பாக இருக்கிற மாதிரி இந்த PDF கிரியேட் பண்ணுறாங்க. இந்த PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். சரி, இன்னைக்கான நியூஸ்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ஜெய்சங்கர் 4th இந்தியா ஆப்பிரிக்கா ஃபோரம் சம்மிட்டுக்கான லோகோ, தீம் அப்புறம் வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த சம்மிட் நியூ டெல்லியில கடக்க போகுது. இது ஆப்பிரிக்கன் யூனியன் கமிஷன் கூட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த சம்மிட்டோட தீம் ரொம்ப முக்கியம். IA ஸ்பிரிட், இந்தியா ஆப்பிரிக்கா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபார் இன்னோவேஷன், ரெசிலியன்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சம்மிட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 இல்ல அதுக்கு மேல இருக்கிற நாடுகள் ஒன்னா சேர்ந்து பேசுற ஒரு ஹை லெவல் மீட்டிங் தான். கரெக்டா சொன்னீங்க. அடுத்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் நியூஸ். 10th செஷன் ஆஃப் தி இந்தியா கென்யா ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டி, அதாவது JTC மீட்டிங் நைரோபி கென்யால நடந்திருக்கு. நம்ம காமர்ஸ் செக்ரட்டரி ராஜேஷ் அகர்வாலும் கென்யாவோட கவுண்டர்பார்ட் ரெஜினா அகோட்டா ஓம்பாமும் இதை கோச்சேர் பண்ணிருக்காங்க. இந்த மீட்டிங்ல ட்ரேட் டேட்டா பத்தி பேசினாங்க. 2025-26ல நம்ம 2 நாடுகளுக்கும் நடுவுல நடந்த பைலேட்ரல் ட்ரேட் $4.31 பில்லியன் ரீச் பண்ணிருக்கு. இது போன வருஷம், அதாவது 2024-25ல இருந்த $3.45 பில்லியன் விட 24.91% அதிகம். செம்ம growth இல்ல? ஆமா, அது மட்டும் இல்லாம பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்புறம் கென்யா பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் நடுவுல இருக்கிற MOUவையும் ரிவ்யூ பண்ணிருக்காங்க. ட்ரேடை இன்னும் ஸ்மூத்தா ஆக்குறதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. பிரசார் பாரதி கீழே ஆப்ரேட் ஆகிற நம்ம ஆகாஷ்வாணி, அதாவது ஆல் இண்டியா ரேடியோ, அவங்களோட 90-year லெகசியை செலிப்ரேட் பண்றதுக்காக MyGov நேஷனல் போர்ட்டல் கூட பார்ட்னர் பண்ணி 2 நேஷன் வைட் கான்டெஸ்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. அடடா, 30 வருஷமா! அந்த கான்டெஸ்ட்ஸ் என்னன்னா, 1 சிக்னேச்சர் டியூன் மேக்கிங் கான்டெஸ்ட், இதோட தீம் ஆகாஷ்வாணி at 90 தி நியூ ரிதம் ஆஃப் பாரத். இன்னொன்னு ஜிங்கிள் மேக்கிங் கான்டெஸ்ட். ஜிங்கிள்னா ஆட்ஸ்ல வர சின்ன கேட்சி மியூசிக். இதோட தீம் ஆகாஷ்வாணி at 90 தி வைப்ரண்ட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா. சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம யூத்க்கான ஒரு நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் VM ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு நேஷனல் ஃபிலிம் மேக்கிங் காம்படிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நேஷனல் சாங் வந்தே மாத்திரம 1875ல பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய எழுதினார் இல்லையா, அதோட 150th ஆனிவர்சரியை மார்க் பண்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ். காலேஜ் பசங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட். ஏன்னா இதுல ரீல்ஸ், AI பேஸ்ட் ஃபில்ம்ஸ் அப்புறம் ஷார்ட் ஃபில்ம்ஸ்னு 3 கேட்டகரிஸ் இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இதுக்காக 50 lakh rupees வரைக்கும் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரீல் பண்ணியே 50 lakhs ஜெயிக்கலாம். செம்ம சான்ஸ். அடுத்த நியூஸ் என்விரான்மெண்ட் ரிலேட்டட். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற பராசிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி சுத்தி 408.7 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை ஈகோ சென்சிட்டிவ் ஜோனா மாத்த ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த சாங்சுரியோட பழைய பேரு ஹஸ்டினாபூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்னா என்னன்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். நம்ம சிட்டிஸ்ல இருந்து வர பொல்யூஷன், நாய்ஸ் இதெல்லாம் காட்டு விலங்குகளை எஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு பஃபர் ஏரியாவை கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் ESG. இது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஆக்ட் ஆகும். இதை மேனேஜ் பண்ண ஒரு மானிட்டரிங் கமிட்டியையும் செட்டப் பண்ணுவாங்க. அப்புறம் 2 yearsக்குள்ள ஒரு ஜோனல் மாஸ்டர் பிளான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் எக்ஸ்பிளனேஷன். அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஒரு இண்டஸ்ட்ரி நியூஸ். எவர்ரேடி இந்தியா லிமிடெட் சாம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாரி பிரம்மனால சிட்கோ இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஒரு கிரீன்ஃபீல்ட் ஃபெசிலிட்டியை கமிஷன் பண்ணிருக்காங்க. இதை JNK லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா இனாகிரேட் பண்ணி வச்சாரு. கிரீன்ஃபீல்ட் ஃபெசிலிட்டினா ஒரு எம்டி லேண்ட்ல ஸ்கிராச்ல இருந்து புதுசா கட்டுற ஃபேக்டரின்னு அர்த்தம். இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆபரேஷனல் ஆல்கலைன் பேட்டரி ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிங்கிறது தான் ஹைலைட். 200 crore rupees இன்வெஸ்ட்மெண்ட்ல உருவான இந்த ப்ராஜெக்ட் ஒரு வருஷத்துக்கு 456 மில்லியன் பேட்டரிஸை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி கொண்டது. சரி ஃப்ரெண்ட்ஸ்,
பாதி நியூஸ் கவர் பண்ணிட்டோம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸை எவ்வளவு படிச்சாலும் மருந்து போகுதேன்னு கவலையா இருக்கா? இனிமே அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா, ஸ்கோர் கிளவர் ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை படிச்ச பிறகு எப்ப அதை மறப்பீங்கன்னு ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டா அந்த டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க ஒரு தடவை படிச்சா அதை லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. எக்ஸாம்ஸ் முன்னாடி உட்காந்து மேனுவலா ரிவைஸ் பண்ற டென்ஷனே இனிமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நம்ம பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். சோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேக் டு நியூஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் செக்ஷன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கோஆட்டம் பேபி அப்படின்னு ஒரு ட்ரக்குக்கு ப்ரீ குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது நியூ பார்ன்ஸ் அப்புறம் யங் இன்ஃபென்ட்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்கலி டெவலப் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் மலேரியா மெடிகேஷன். இதுல இருக்கிற டெக்னிக்கல் நேம் ஆர்டிமெத்தர் லுமேஃபேன்ட்ரின். 2 kgலேருந்து 5 kg வெயிட்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ட்ரீட்மெண்ட் இது. அடுத்தது பிசினஸ் நியூஸ். இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டி அதாவது IFSCA அபுதாபி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு குஜராத்ல இருக்கிற கிஃப்ட் சிட்டில ஒரு ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச் ஓபன் பண்ண லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. அபுதாபி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனியை ADNICன்னு சொல்வாங்க. UAEலிருந்து இந்தியாவோட இந்த இன்டர்நேஷனல் ஃபைனான்ஷியல் ஹப்ல பிரசன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ற ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் ADNIC தான். ரீஇன்சூரன்ஸ்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கே இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றது. பை த வே IFSCA சேர்மன் பேரு K. ராஜராமன். அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கிஃப்ட் சிட்டில தான் இருக்கு. 2020ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சூப்பர் இன்ஃபோ. நெக்ஸ்ட் சயின்ஸ் நியூஸ்க்குள்ள போலாம். ஜெஃப் பேசோஸோட கம்பெனியான ப்ளூ ஆரிஜின் ஃப்ளாரிடால இருக்கிற கேப் கேனவரன் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து நியூ கிளென் ராக்கெட் மூலமா AST ஸ்பேஸ் மொபைலோட ப்ளூபர்ட் 7 கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. ஆனா அதோட 3rd ஃபிளைட்ல இன்டெண்டட் ஆர்பிட்டை ரீச் பண்ண முடியாம ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா இதுல ஒரு பாசிட்டிவ் ஃபேக்ட் என்னன்னா, ஜனவரி 2025ல நடந்த அதோட மேடன் ஃபிளைட்லயே ஆர்பிட்டை ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ராக்கெட் அப்படிங்கிற ரெகக்னிஷனை நியூ கிளென் ராக்கெட் வாங்கியிருக்கு. Another science news. Ministry of Earth Sciences கீழே இயங்குற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மீட்டியராலஜி சுருக்கமா IITM பூனே மகாராஷ்டிரால இருக்கிற மகாபலேஸ்வர்ல ஒரு எக்ஸ்பேண்ட் டியூவல் போலரைசேஷன் டாப்ளர் வெதர் ரேடாரை கமிஷன் பண்ணிருக்காங்க. இது அங்க இருக்கிற ஹை ஆல்டிடியூட் கிளவுட் பிசிக்ஸ் லெபார்டரியில அமைஞ்சிருக்கு. டாப்ளர் ரேடார்னா மழை, காத்து இதெல்லாம் ரொம்ப ஆக்யூரேட்டா ட்ராக் பண்ணோம். இந்தியாவை ஒரு வெதர் ரெடி நேஷனா மாத்துறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த மிஷன் மாசம் இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட் தான் இது. இந்த ரேடார் வெஸ்டர்ன் காட்ஸ்ல 1400 மீட்டர்ஸ் எலிவேஷன்ல இருக்கு. இதோட ஃப்ரீக்வன்சி 9.45 GHz. அது மட்டும் இல்லாம சேட்டலைட் பேஸ்ட் மீட்டியரலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸை ஜாயிண்ட்லி டெவலப் பண்றதுக்காக இஸ்ரோவோட ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டருக்குள்ள IITM ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். HDFC லைஃப் இன்சூரன்ஸோட MD and CEOவா விபா படல்கர் ரீஅப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. இது ஒரு 5-year டேர்ம். இவங்களோட டென்யூர் செப்டம்பர் 2031 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி RBI கரூர் வைசியா பேங்கோட MD and CEOவா B. ரமேஷ் பாபுவை ரீஅப்பாயிண்ட் பண்ண அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது இவருக்கு 3rd கன்சிக்யூட்டிவ் டேர்ம். இவருடைய டேர்ம் ஜூலை 2028 வரைக்கும், அதாவது 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் IT செக்டர்ல ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட். நாஸ்காமோட புது சேர்மனா ஸ்ரீகாந்த் வெலமகானி அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. இவர் ஃப்ராக்டல் கம்பெனியோட கோ-ஃபவுண்டர் அண்ட் குரூப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். 2026-27 டேர்ம்க்கு இவர் தான் சேர்மன். இவருக்கு முன்னாடி சிந்து கங்காதரன் இந்த போஸ்ட்ல இருந்தாங்க. நாஸ்காம்னா இந்தியாவோட IT இண்டஸ்ட்ரிக்கான எபெக்ஸ் பாடி. அதே நாஸ்காமோட வைஸ் சேர்பர்சனா கிஷோர் பாட்டில எலெக்ட் பண்ணிருக்காங்க. இவர் KPIT டெக்னாலஜிஸோட MD and CEO. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ். ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற குண்டூர் முனிசிபல் கார்பரேஷனுக்கு 4th எடிஷன் ஆஃப் தி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மொபிலைசேஷன் அதாவது GEM அவார்ட் கிடைச்சிருக்கு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக இவங்க எடுத்த இனிஷியேட்டிவ்ஸை ரெகக்னைஸ் பண்ணி யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த அவார்டை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்டா ஸ்போர்ட்ஸ் அப்புறம் டேஸ் பார்த்துடலாம். லண்டன் மேரத்தான் 2026ல கென்யன் அத்லீட் செபாஸ்டியன் கிமாரு சாவே மென்ஸ் எலீட் டைட்டில வின் பண்ணிருக்காரு. இதுல என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட்னா 42.2 கிலோமீட்டர்ஸ் காம்படிட்டிவ் மேரத்தான 2 ஹவர்ஸ்க்கு கீழே கம்ப்ளீட் பண்ண ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் இவர்தான். 1 hour 59 minutes 30 secondsல ஓடி முடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கென்யாவோட கெல்வின் கிப்டம் வச்சிருந்த வேர்ல்ட் ரெக்கார்டை இவர் முறியடிச்சிட்டாரு. செம்ம ஸ்பீடு. ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். ஏப்ரல் 18th
இன்டர்நேஷனல் டே ஃபார் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸா அப்சர்வ் பண்றோம். இத வேர்ல்ட் ஹெரிடேஜ் டேன்னு கூட சொல்லுவாங்க. 2026க்கான தீம் ஹெரிடேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ், ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் 60 இயர்ஸ் ஆஃப் ஐகமாஸ் ஆக்ஷன்ஸ். இதை அப்சர்வ் பண்றது இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆன் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ், சுருக்கமா ஐகமாஸ். இவங்க மான்யூமெண்ட்ஸை பாதுகாக்கிற வேலையை பார்க்கறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான எல்லா நியூஸும் டீட்டெயில்டாக கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல பிராக்டிஸ் வேணுமா? டெலிகிராம்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் சேனல்ல டெய்லி ராத்திரி 8 மணிக்கு அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் நடக்கும். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரினே சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க. வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு எனர்ஜியான பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறோம். பை ஃப்ரெண்ட்ஸ். Bye, take care, keep preparing smartly.